ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்றாங்களே? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன் அதெல்லாம். மும்பையில் நீங்கள் அதானியுடைய போர்ட்டில் 20 லட்சம் கோடிக்கு மேலே 20 லட்சம் கோடிக்கு மேலே அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. 20,000 கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா, கப்பலில் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ணுற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ளே இருந்த எங்கள் வீரப்பனை சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல்காரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ளே இருந்தான், வாங்கினவன் எங்கே இருந்தான்? எங்கே இருந்தா வாங்கினவங்கள எவனை கைது பண்ண? நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்கள் இப்போ பேச வர்றீங்க இல்லையா? நான் வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். நேற்று விற்கும்போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யார்? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்போ திமுக காரங்களுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ரூஸை சொல்கிறான், குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தூக்கில் போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலையை கிளையை வெட்டிக்கிட்டு இருக்க. நீ இப்போ உள்ளே போட்டதுனால அந்த போதைப்பொருள் விற்பனை நின்றுமா இல்லை தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவி பலியாயிட்டான், அவ்வளோதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்கிறாங்க, எத்தனை பேர் இடங்களில் எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு. எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த புகைச்சிக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்களில் விற்கிது, கல்லூரி முன்னாடி விற்கிது, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட் விற்கிது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்காந்துருக்கு வகுப்பில். ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை நீ வேலையை விட்டு நீக்குவேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது. எப்படி இருக்கு? எப்படி இவங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்போது நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிவிடும். எப்படி? அப்போ நீங்கள் இங்கே ஒரு அவசர ஊதி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.